தமிழகத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள சமூக ஊடகங்கள்ல பாவிக்கிறவங்க இருந்தா நிச்சயமா பார்த்திருப்பீங்க. நிறைய பக்கங்கள்ல சகாயம் முதலமைச்சராக வேண்டும், IAS அதிகாரி சகாயம் முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்கள் பரவுவது. அதே போல சில நாட்களுக்கு முன்பாக சில இளைஞர்கள், சில அமைப்புகள், சில தனிநபர்கள் உங்கெல்லாம் கூடி இந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை இருக்கிறது, சகாயம் அதற்கு தலைமை ஏற்க வேண்டும், சகாயம் ஃபார் CM என்ற கோஷங்களை எல்லாம் வைத்து பேரணி எல்லாம் கூட நடத்தியிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக, மற்ற கட்சிகள் அப்படின்னு இன்னைக்கு வரக்கூடிய தேர்தலை அணுகுவதற்காக பல அணிகள், முன்பு இல்லாத அளவுக்கு, இல்ல முன்பு நாம் பார்க்காத அளவுக்கு அணி பிரிவுகள் இந்த தேர்தலில் நாம் அதிகமா பார்க்கிறோம். இவ்வளவு கட்சிகள் இருந்தும் கூட இதை தாண்டிய ஒரு அரசியல் தலைமைக்கான தேவை ஏற்பட்டிருக்கிறதா? இது காலத்தின் தேவையா அல்ல காணல் நீரா? கேட்போம், விவாதிப்போம். இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார் முதலில் தர கேட்போம். IAS IPS அதிகாரிகள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பும் சரி, அல்லது பணியில் இருக்கும் போதே பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் கட்சிகளை இணைந்து அரசியலில் ஈடுபடுவது என்பது ஒரு வழக்கமான நடைமுறைதான். இதற்கு டெல்லியில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட பல உதாரணங்கள் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருந்த மலைச்சாமி, பாமகவில் இருக்கக்கூடிய வேலு, அது தவிர சந்திரலேகா, சிவகாமி IAS, இப்படி பல உதாரணங்கள் இருக்கிறார்கள். கடந்த வாரம் சென்னையில நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இலக்கு என்ற இளைஞர் அமைப்பு சார்பில் ஒரு பேரணியை நடத்தினார்கள். அந்த பேரணியின் நோக்கமே IAS அதிகாரி சகாயம் அரசியலுக்கு வர வேண்டும், அவர்தான் எங்களுடைய முதல்வர், நேர்மையான ஒரு நிர்வாகத்தையும் ஊழலற்ற ஆட்சியும் அவரால் தான் தர முடியும் என்று அந்த பேரணியை நடத்தியிருக்கிறார்கள். அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். பொதுவாக இதுபோன்ற அழைப்புகள், அதாவது தேர்தல் என்றாலே இதுபோன்ற மூன்றாவது தலைவர் வர வேண்டும், ஒரு மூன்றாவது மாற்று அணி வர வேண்டும் என்றெல்லாம் கோஷங்கள் எழும். ஆனால் தேர்தல் முடிவுக்கு பின்பு அந்த அணி, அந்த கோஷம் எல்லாம் போகுமிடம் தெரியாது. இதுபோலத்தான் தமிழகத்தை பொறுத்தளவு தற்போது IAS அதிகாரி சகாயம் வர வேண்டும் என்று ஒரு இளைஞர்கள் அமைப்பு அழைப்பு விடுத்திருக்கிறது. பொதுவாகவே IAS அதிகாரி சகாயம் ஏற்கனவே மதுரையில் நடைபெற்றுக் கொடுக்கிற அந்த சட்டவிரோத கிரானைட் குவாரி மோசடி தொடர்பாக விசாரணை நடத்தி உயர்நீதிமன்றத்திலே ஒரு பரபரப்பான விசாரணை நடத்தியிருந்தார். அந்த அறிக்கையை கூட உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தார். தற்போது மீண்டும் அவர் தன்னுடைய ஏற்கனவே உள்ள அந்த அறிவியல் நகரத்திலே ஒரு துணைத் தலைவராக அந்த பதவி மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அழைப்பு குறித்து அவர் எந்த ஒரு வாய் திறக்கவில்லை. தான் வருவேனா மாட்டேனா என்ற பதிலும் அவர் சொல்லவில்லை. ஆக தமிழகத்தை பொறுத்தவரை மாறி மாறி திராவிட கட்சிகளே ஆட்சி செய்து வரும் நிலையில மாற்று அரசியலுக்கான தலைமை என்பது காலத்தின் தேவையா அல்லது காணல் நீரா? இந்த தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாமக, பாஜக அப்படின்னு பல கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிரதான திமுக, அதிமுக என்பதை தாண்டி இவ்வளவு வாய்ப்புகள் வரக்கூடிய தேர்தலில் ஊர்ஜிதமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதை தாண்டிய அரசியல் தலைமைக்கான ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறதா? இல்ல காணல் நீர் போல மற்ற பேச்சுக்கள் போல இதற்கான முயற்சிகள் தேசிய அளவில் செய்யப்பட்டிருக்கின்றன, தமிழ்நாட்டிலே முன்பும் இருந்திருக்கின்றன. அதை போல இது கேட்போம், விவாதிப்போம். இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பிரமுகர், மக்கள் நல கூட்டியக்கத்தில் இடம்பெற்றக்கூடிய முக்கியமான கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிரமுகர் திரு கனகராஜ் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்கின்றோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணைச் செயலாளர் திரு ஜெயராஜ் அவர்கள் இணைகிறார். மற்றும் நம்முடைய இணைகிறார் இந்த இளைஞர் எழுச்சி 2016 சகாயத்தை திரு சகாயம் அவர்களை முன்னிறுத்தி இளைஞர் எழுச்சி 2016 இயக்கம் அமைத்து ஒருங்கிணைக்கக்கூடிய திரு ராஜ்குமார் அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில இணைகிறார். நான் திரு ராஜ்குமார் அவர்கள்ட்ட தான் நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அரசியல் தலைமைகள் எடுத்துக்கிட்டாலே நிறைய கட்சிகள் இருக்கிறது, திமுக, அதிமுக என்பதை தாண்டி. திரு சகாயம் அவர்களை முன்னிறுத்துறீங்க, சகாயம் ஃபார் CM அப்படிங்கிற ஒரு கோஷம் சமூக ஊடகங்கள்லயும் வைக்கப்படுது. நான் கேட்பது, தமிழ்நாட்டில் 450 IAS அதிகாரிகள் இருக்காங்க, அதுக்கு மேல இருக்கிறாங்க, நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. இவர்களெல்லாம் தாண்டி திரு சகாய முதலமைச்சரா வந்தா பிரச்சனைகள்லாம் தீர்வு ஏற்படும், ஒரு சரியான அரசியல் தலைமையா இருக்கும் அப்படின்னு ஒரு சர்வரோக நிவாரணி போல திரு சகாயத்தை நீங்க முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன? ஐயா வணக்கம். இந்த ஒரு அருமையான நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தினத்தந்தி நிறுவனத்திற்கு தமிழக அரசியல் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படாதா என்று ஏங்கி காத்திருக்கும் லட்சம் தமிழர்களுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். ஐயா, இப்ப நாங்க இன்றைக்கு 2 லட்சம் இளைஞர்களும் சமூக நல அமைப்புகளும் இன்றைக்கு கலாம் ஐயாவை தூக்கி பிடிச்சது போல இன்னைக்கு சகாயம் ஐயாவை தூக்கி பிடிச்சிருக்கோம்னா என்ன காரணம்? ஏக்கம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் உள்ள ஏக்கம். என் தாய்நாடு, என்னுடைய தமிழக பூமி இப்படி தரந்தாழ்ந்து கிடைக்கிறதேங்கிற ஏக்கம்.
அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞனும் பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு வந்து சகாயம் ஐயாவை தூக்கி பிடிச்சிட்டு இன்னைக்கு வந்து ஐயா களத்திற்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஏக்கம்? எங்களுடைய மொழி போச்சு. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட தாய் தகப்பன் பேசின மொழி தமிழ், 5 வார்த்தை பேசினா 2 மொழி கலப்பு மொழி வடமொழி இருக்கும். இன்று என்னுடைய சமூகம் பேசுகின்ற மொழியில் 2 வார்த்தை தமிழும் 3 வார்த்தை ஆங்கிலமும் கலந்திருக்குன்னு என்னுடைய மொழி போச்சு. என்னுடைய ஒரு இன்னைக்கு ஒரு பெயர் எழுதும் பொழுது முன்னெழுத்து தமிழுக்கு பதிலாக இன்னைக்கு ஆங்கிலம் வந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? கடந்த 40 ஆண்டு காலமாக என்னுடைய மொழி போச்சு. அந்த மொழி போனதற்கு முக்கிய காரணம் அரசு வழி கல்வி. இன்னைக்கு தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது? தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இன்னைக்கு நோக்கி போயிட்டு இன்னைக்கு தனியார் இளைஞர்கள் ஆழமா வலியுறுத்துற சீமான் இருக்காரு. வலைத்தளங்கள் மூலமாக தமிழ் மொழி பதிவு செய்ய விரும்புறோம். அதை தாண்டி திரு சகாயம் நீங்க ஏக்கத்தை மூலம் சொல்லிடுறோம். எங்களுடைய மொழி போச்சு, எங்களுடைய பண்பாடு போச்சு, எங்களுடைய கலாச்சாரம் போச்சு, எங்களுடைய கல்வி போச்சு. இதையெல்லாம் நம்ம கிட்ட சொன்னாத்தானே மக்களுக்கு புரியும். அதன் வெளிப்பாடு தானே நாங்க இங்க வந்து இல்ல நான் கேட்பது வை சகாயம்னு கேட்கிறேன். இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இல்லன்னு சொல்லல, முகாந்திரம் இருப்பதாவே ஏத்துக்கிட்டோம். எந்த ஒரு நடிகரையும் தூக்கி பிடித்து ரசிகர்கள் என்று நாங்கள் களத்திற்கு வரவில்லை. ஒரு ஆட்சி பணி செய்த அனுபவம் மிக்க ஒரு தலைவரை, நேர்மை மிகு ஒரு தலைவரை, திறமை மிகு ஒரு தலைவரை வாங்கன்னு சொல்றோம். இதுல தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆட்சி பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. திரு சகாயம் நான் வந்து அரசியல் ஆம்பிஷன் இருக்கிறதா, அரசியல் எண்ணம் இருக்கிறதா எங்கேயும் வெளிப்படுத்தல. இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க திரு சகாயம் அவர்களை முன்னிறுத்துவது என்ன கேட்கிறேன். இன்றைய மீடியாக்கள் எங்களுக்கு காமிச்ச சகாயம் என்கின்ற ஒரு மனிதர் இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னோடியாக, அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு சாம்பிள். கலாம் என்பவர் வந்து எப்படி இளைஞர்கள் மத்தியில் சிந்தனையை விதிச்ச ஒரு கனவு நாயகனா தெரிஞ்சாரோ, அதே மாதிரி இந்த சகாயம் என்பவர் எங்களுடைய இளைஞர்களுக்கு அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு உருவத்தோற்றம். நாளைய நம்பிக்கைக்கு, அதாவது எங்களுடைய தமிழகம் நல்லா இருக்காதா நல்லா வராதாங்கிற ஏக்கத்துடைய வெளிப்பாட்டான ஒரு தோற்றம் இன்னைக்கு எங்களுக்கு அந்த தோற்றம் எதிர்பார்க்கிறது. சகாயம் ஐயா மாதிரி அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஐயா? எல்லாரையும் களத்துக்கு வாங்கன்னு கூப்பிட போறோம். நாங்க களத்துக்கு வந்த பிறகு சகாயம் போன்றதோடு எத்தனை சகாயங்கள் இருந்தாலும் களத்திற்கு வாருங்கள், எங்களுக்கு வழிகாட்டுவது தாருங்கள் கூப்பிடுறது தான் களத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைய தேவை இளைஞர்கள் அரசியலுக்கு வரணுங்கிற கட்டாயம். ஏற்கனவே 1967 அண்ணா அவர்கள் சட்டமன்றத்துக்கு போகும்போது எல்லா இளைஞர் எழுச்சி மூலம் தானே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு. கட்டாயம் எழுச்சியுடைய முகமா அவரை காட்டுறேன்னு நீங்க சொல்றீங்க. திரு நல்லக்கண்ணு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஒரு நேர்மையாளரா திரு நல்லக்கண்ணு உங்களுக்கு வெளிப்படலையா? மற்ற அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு அப்படி வெளிப்படலையா? திமுக கோபம் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய ஒளிப்பதிவில் நீங்கள் குறிப்பிட்ட நாங்கள் தெளிவா சொல்றோம். நாங்கள் வெளியிட்ட மொழி நாடாவில் விவரமா தெரிவிச்சிருக்கோம். நல்ல கண்ணு போன்றவர்கள் நாங்கள் வரவேற்கிறோம். சிறந்த ஒரு மனிதர், எளிய ஒரு மனிதர். எங்களுக்கு வந்து இன்னும் வந்து வீல் சேரில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சியாளரும் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளரும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களோடு களத்திற்கு இறங்கி என்ன பாதிப்பு சகாயம் போல எங்களுக்கு தேவை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். திரு சகாயம் இந்தியா ஒரு சர்வீஸ் ரூல்ஸுக்கு கட்டுப்பட்ட ஒரு இந்திய ஆட்சி பணியாளர், ஒரு நேர்மையான ஆட்சி பணியாளராக அறியப்படக்கூடியவர். இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகளை தாண்டி, அதனது தலைமைகளை தாண்டி சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏன் வந்ததுன்னு நான் கேட்கிறேன். அவர் நிச்சயம் வருவார் என்கிற நம்பிக்கை, அவருடைய பேச்சு, அவருடைய மேடை பேச்சு, அவருடைய செயல்பாடு இதெல்லாம் எங்களுடைய இளைஞர்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அவர் நிச்சயமாக ஐயா நீங்க இருக்க வேண்டிய அது கிடையாது, இன்னும் வாங்க, ஒரு மாவட்டத்தை மட்டும் நீங்க சரி பண்ணா பத்தாது, தயவு செய்து வெளியில வாங்க, தலைமை பீடத்தில் உட்காருங்கன்னு நாங்க கூப்பிடுறோம். சரியா? இது எதுக்காக கேட்டா ஒட்டுமொத்த ஆட்சி பணியை தயவு உங்க கையில எடுத்து தமிழகத்தை சுத்தம் பண்ணணும்னு சொல்றோம். ஏன்னா இளந்தவைகளை மீட்டெடுக்க வேண்டிய பணி எங்களுக்கு நிறைய இருக்கு, இன்னும் இழக்கக்கூடாதுங்கிற கவலை எங்களுக்கு நிறைய இருக்கு. அதன் காரணமா கூப்பிடுறோம். அவர் திரும்ப தெளிவுபடுத்துறோம். மட்டும் அழைக்கவில்லை, அவர்களை எங்களை வழிகாட்டுதலாக அழைக்கிறோம். அவரை போன்ற ஆயிரம் சகாயங்கள் நாங்கள் அழைக்க காத்திருக்கிறோம். ஐ டேக் யுவர் பாயிண்ட் சார். உங்களோட முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இது எதனது வெளிப்பாடா பார்க்கிறீங்க? ஒரு மாற்று அரசியல் தலைமைக்கான தேவை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு எழுந்திருப்பதுடைய வெளிப்பாடா பார்க்கிறீங்களா, இல்ல முன்பு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முயற்சிகள் போல மற்றும் ஒரு முயற்சின்னு கருதுறீங்களா திருமாவளவன்? இது ஒவ்வொரு தேர்தல் வருகிற போதும் இதை போன்ற ஒரு மாற்று தலைமை, ஒரு தூய்மையான தலைமை, ஒரு நேர்மையான தலைமை தேவை என்கின்ற எண்ணம் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல.
இந்திரா காந்தி காலத்தில் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு இயக்கத்தை கட்டமைக்க முயன்றார். பீகார் இயக்கத்தினுடைய நீட்சியாக அந்த இயக்கத்தை கட்டமைக்க முயன்றார். அப்போது அரசியல் கட்சிகளை அழைத்து தான் அதை அவர் செய்தார். அது அந்த ஜனதா எக்ஸ்பெரிமெண்ட் என்பது ஒரு பெரிய தோல்வியில் போய் முடிந்தது. அதற்கு பிறகு பல ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அது போனது. ஆனால் பல தொடர்ந்து நேர்மையான இப்போ எம்.எஸ். உதயமூர்த்தி இருந்தார். எம்.எஸ். உதயமூர்த்தி அமெரிக்காவில் இருந்த தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு இங்கு வந்து மக்கள் நல இயக்கம் என்று ஒன்று, மக்கள் சக்தி இயக்கம் என்று ஒன்று ஆரம்பித்து மதுரையில் வந்து போட்டியிட்டார். 11 வேட்பாளர்களும் என்னமோ நின்றார்கள். 11 பேரும் தோற்று போனார்கள். எம்.எஸ். உதயமூர்த்தி உள்பட டெபாசிட் வாங்காமல் தோற்று போனார்கள். மாற்று அரசியலுடைய சின்னமா தான் லோக்சத்தா வந்தது. லோக்சத்தா வந்தது. பரிவர்த்தன் என்ற ஐஐடி மாணவர்கள் சேர்ந்து ஒன்றை ஆரம்பித்து முயற்சித்தார்கள். அரசியலிலேயே நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கிறவர்கள் வெற்றி பெறாமல் போனார். இப்போ வந்து 1967 வந்துட்டு கக்கன் தோற்று போனார். நல்லக்கண்ணு கோயம்புத்தூர் தேர்தலில் வந்து தோற்று போனார். அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, மக்கள் வந்து நேர்மையானவர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டும் ஒருவருக்கு வாக்களிப்பதில்லை. இதுல வந்து நான் என்ன பார்க்கிறேன்னா, சகாயம் ஃபார் சிஎம்ங்கிறதுல வந்துட்டு இது வந்து ஒரு ஜுவலைனா இருக்கு, அதாவது ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டா, நம்ம ஊர்ல ஒரு சிஎம் என்பவருக்கு வந்து 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேணும். இப்போ வந்து அவர் ஒரு அரசியல் கட்சியே இல்லாத போது அவர் வந்து 118 எம்எல்ஏக்களை வந்து ஜெயித்து அவர்கள் தான் வந்து அவரை வந்து ஒரு தலைவராக சிஎம்மாக தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம ஊர்ல வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் மாதிரி ஜனங்கள் ஓட்டு போட்டு ஒருவரை சிஎம்மாக தேர்ந்தெடுப்பதில்லை. ஜனங்கள் வந்து எந்த கட்சி ஆள வேண்டும் நடைமுறை யதார்த்தமா முதலமைச்சரை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது தேசம் முழுவதும் அநேக இடங்கள்ல வந்துவிட்ட ஒரு விஷயம். இல்ல இப்ப அவருக்கு அதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க இருக்கா? இப்ப சகாயத்துக்கு பின்னால் ஒரு ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு இயக்கம் உருவாகும் போது இல்ல அதுக்கான தேவை பற்றி பேச்சு அவங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல ஆம் ஆத்மி ஒரு இயக்கமாக உருவாகி களத்தில் வேலை செய்து அது வந்து அங்க தில்லியில் வாழக்கூடிய அடித்தள மக்களோட அந்த சேரியில் வாழக்கூடியவர்கள், ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று அதற்கு பிறகு அந்த முதற்கட்ட இதே போன்ற விமர்சனங்கள் தானே ஜூனியலா இருக்கு, அமெச்சூரா இருக்கு, ரொம்ப உட்டோப்பியனா இருக்குங்கிற விமர்சனங்கள் அன்றும் வந்ததே. சமீபத்திய முயற்சி இது அதை விட அவருக்கு ஒரு அமைப்பே இல்லாத போது அந்த அமைப்புக்கு வந்து எத்தனை தொகுதிகளில் வந்து ஒரு வலு இருக்கிற ஒரு அந்த தொகுதியை வென்றெடுக்கக்கூடிய வலு இருக்கிறது என்பது தெரியாத போது இதை வந்து ஒரு முன்னிறுத்தி பேசுவது என்பதே வந்து ஏதோ ஒரு சோசியல் மீடியால அல்லது ஒரு வெகுஜன தளத்தில் வந்து இது வந்து ஒரு நாள் பேசி கலையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாமே தவிர இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த. ராஜ்குமார் குறுக்கிட விரும்புகிறார். மற்றவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய குறுக்கீடு திரு ராஜ்குமார். ஐயா இப்ப ஐயா சொன்னது போல் வந்து லோக்சக்தாவும் அவரு மக்கள் நல இயக்கமும் அன்றைய நிலையில் உருவாகிறதற்கு முன்னாடி இந்த இலவசம் என்கின்ற வார்த்தையும் அதனுடைய தாக்கமும் எங்களுக்கு கிடையாது. வாக்குக்கு பணம் கொடுக்கின்ற அரசியல் என்று கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் வந்து எங்களை சிதைச்சு வச்சிருக்கு. எங்களுடைய சமுதாயத்தையும் 14 தேர்தலில் போட்டியிட்டது, தமிழ்நாட்டில் போட்டியிட்டது. இல்ல வாக்குக்கு பணம் கொடுக்கிற அரசியல் இல்லாத நாட்களிலேயே கக்கன் தோத்து போனாரு, உதயமூர்த்தி தோத்து போனாரு. அப்போ அந்த பணம் கொடுக்கிற காலத்துல வந்து எப்படி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆயக்காரணம் தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கிறோம். இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் எங்க நாட்டை சீரழிக்க அதெல்லாம் எங்க நாட்டை சீரழித்து வைத்திருக்கிறது தானே நாங்க வந்திருக்கிறோம். இல்ல நீங்களே சொல்றீங்க லோக்சத்தா ஒரு தூய்மையான இயக்கமா தான் அடையாளப்படுத்துறீங்க. அந்த இயக்கத்தை நீங்க வலுப்படுத்தலாமே. புதுசா திரு சகாயம் இந்திய ஆட்சி பணியில சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து அதுவும் இந்த இடைப்பட்ட ஒரு சில மாதங்கள்ல கட்சி ஆரம்பிச்சு வேட்பாளரை தேடி ஆட்சி அமைக்கிறதுங்கிற தாண்டி அமைப்பு ரீதியா தூய்மையா அட்லீஸ்ட் ரிலேட்டிவா தூய்மையா இயக்கத்தை வலுப்படுத்தலாம். அது மட்டும் இல்ல மக்களை வந்து திரட்ட வேண்டாம். நிச்சயமாக எல்லாமே சாத்தியம். இளைஞர் சக்தி நினைத்தால் இந்த நாட்டில் நிச்சயமாக எல்லாம் சாத்தியம். இதை நீங்க கடந்த கால வரலாற்றெல்லாம் நீங்க இருக்கக்கூட பெரியவங்க வந்திருக்கீங்க. நீங்களே லோக்சத்தாவோ ஒரு தூய்மையான கட்சியுடைய ஒரு அரசியலுடைய அடையாளமா நீங்க பார்க்கிறீங்க. திரு நல்லக்கண் அவர்கள் இல்ல நாங்க சொல்லலங்க. நீங்க சொல்லக்கூடிய மக்கள் நல இயக்கம் லோக்சத்தால நீங்க காரணம் காட்டினீங்க. நாங்க தூய்மையான கட்சி நாங்க எதையுமே சொல்ல கிடையாது. தூய்மையான கட்சியா சொல்வது எங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு மாற்றம், ஒரு புதிய ஒரு சரித்திரம் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இல்ல இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வந்து உதயகுமார் சென்ற தேர்தலில் போட்டி இப்ப இருக்கிறது யாருமே தூய்மை இல்ல, புதுசா ஒருத்தர் வந்தாதான் தூய்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு ரொம்ப உட்டோப்பியனா இல்ல.
இப்ப கடந்த காலங்கள்ல இதற்கு முன்பு அதாவது ஒவ்வொருவரும் அமைப்பு ஆரம்பிச்சு அவங்க களத்திற்கு வந்திருப்பாங்க. ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்பின் பெயரிலே களத்திற்கு வந்திருக்காங்க. லோக்சபா நீங்க இதுவரை எந்த இளைஞர்கள் ஒன்று கூடி இன்னைக்கு வந்து களத்துக்கு வாங்க 5000 இளைஞர் இன்னைக்கு ஒன்று கூடி களத்துல ரோட்டுக்கு வந்திருக்கிறோம். அதுவும் படித்த இளைஞர்கள் எப்ப வந்து களத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு தனிமனித குறிப்பிட்ட களத்துக்கு வந்திருக்கிறோம். லட்சக்கணக்கில் கூட்டுறாங்க கூட்டத்தை, பெரிய கட்சிகளுக்கு லட்சக்கணக்கில் வருது அப்படின்னா அவங்க எல்லாம் இன்னும் வலுவோட இருக்காங்க. அதுதான் எழுச்சின்னு பார்க்க முடியுமா? ஐயா, பெரிய கட்சிகளுக்கு கூடுகிற கூட்டத்தையும் எங்களுக்கு கூடிய இளைஞர்கள் பார்க்காதீங்க. பிரியாணிக்காகவும் மற்ற அதாவது வாகனங்களை கொண்டு லட்சம் கூட்டமா ஆட்களை இறக்கல. ஒவ்வொருத்தரும் ஒருவர் இருவர் என கூடி 5000 பேர் அன்னைக்கு கூட்டணும். இன்னைக்கு மதுரையில் நாங்க வருகிற 3ஆம் தேதி நாங்க நடத்த இருக்கிற மாநாட்டில் நீங்க பாருங்க எத்தனை எண்ணிக்கையில். இதே தமிழ்நாட்டில் அண்ணா ஹசாரே இயக்கம் டெல்லியில நடந்துட்டு போது 5000 பேர் 10,000 பேர் அடையாறுல கூடினாங்க. தமிழ்நாட்டுடைய இதர பகுதிகளில் கூடினாங்க. ஆம் ஆத்மி 2014 தேர்தலில் எவ்வளவு வாக்கு வாங்கிச்சு? போட்டிட்டு ஆம் ஆத்மியை பார்த்து தானே கூடனா? ஆம் ஆத்மி இயக்கத்தின் அடிப்படையில் தானே கூடனா? ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டு அந்த இயக்கத்திற்காக கூடனா? நாங்க இங்க வந்து இளைஞர்கள் எந்த இயக்கத்தையும் சாராமல் எந்த அமைப்பையும் சாராமல் வந்து ரோட்ல நாங்க ஆரம்பிக்கப்பட்ட பின்பு இங்க கூடியிருக்கிறாங்க. களத்திற்கு வாங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான இயக்கமும் எந்த விதமான தலைவனும் இல்லாமல் ஒரு தலைவனை தேடி நாங்க களத்திற்கு வந்திருக்கிறோம். ஒரு தலைவனை தேடி அப்படின்னு கேட்கறீங்க. அதுலதான் மேலும் பல கேள்விகள் எழுது. நான் வரேன் உங்கள்கிட்ட. திரு கனகராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, நீங்க வந்து திமுக அதிமுக இதற்கு மாற்று ஒரு மக்கள் நல கூட்டணியை கட்டமைச்சிருக்கீங்க. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேல குற்றச்சாட்டு பெருசா கிடையாது, குற்றச்சாட்டு அதோ கிடையாது. உங்களை தாண்டி களத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களை தாண்டி இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து ஒரு மாற்று தலைமையை தேடணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுடைய பலவீனமும்? அதாவது முதல்ல ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற என்னுடைய மொழி, கலாச்சாரம், வாழ்க்கை இதெல்லாம் வந்து சிதைந்து போயிருக்கிறது. இதை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற உணர்வு கரெக்ட். பட் நான் சகாயம் IAS என்கிற ஒரு தனிநபரை முன்வைத்து ஒரு அதிகாரி அவரை முன்வைத்து இந்த விவாதத்தை நான் நடத்த விரும்பல. ஆனால் சமீப காலமாக இந்தியாவில் வளர்ந்து வருகிற ஒரு போக்கினுடைய அடையாளம் அது. என்ன பிரச்சனைனா, களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தாராளமய கொள்கை அமலாக்கப்பட்ட பிறகு அநேகமா பொருளாதார கொள்கைகளில் எந்த வேறுபாடும் இல்லாத சூழல் வந்துருச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்க இதற்கான ஒரு மாற்றம் என்பது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறது இடதுசாரிகள் மட்டும்தான். அவங்க மேல குறை சொல்ல முடியல. நான் சொல்ல வரேன். இப்போ அப்படி இருக்கும்போது டெல்லியிலேயே ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். இல்ல, அதான் சொல்றேன். இந்த எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்டன்டா ஏற்கனவே பழைய ஒரு நீண்ட காலம் இருக்கிற கட்சிகள் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்ற ஒரு ஃபார்முலா இன்ஸ்டன்ட். இப்போ எல்லாமே இது ஒரு ரெடிமேட் உலகமாக இருக்கிறது. ஒரு உடனடியான தீர்வை பார்க்கிற அந்த ஒரு அவசரம் இருக்கிறது. அது எங்கே கொண்டு போய் விடுதுன்னு சொல்ல வரும். ராஜ்குமார் வந்து ஒரு நேர்மையாளரை தேடுவது என்பது சரியானது. அதுல நான் வந்து குறை சொல்ல. பாரம்பரிய கட்சிகள் அந்த தேவையை நிறைவேற்ற முடியாத காரணத்தால்தான் அதை தாண்டி அதுதான் நிறைவேற்றுவது என்பது ஒரு கவர்ச்சியோடு சம்பந்தப்பட்டதா? இப்ப உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் என்கிற ஒற்றை வார்த்தை மந்திர சொல்லாக மாறுகிற போது அதன் பின்னால் அணிதிரளுவதற்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல காலம் வந்துவிடுமா என்று யோசிப்பதற்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. திரு மன்மோகன் சிங் பிரதமராக முன்னிறுத்தப்பட்ட போது அரசியல்வாதிகள் மோசம், ஏன்னா அவங்க இழுப்புக்கு உள்ளாகிறாங்க. அப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அவசியமில்லாத ஒருவர் வந்தால், அதிலேயும் எளிமையானவர், நேர்மையானவர், திறமையானவர், இந்தியாவினுடைய மானத்தை அடமானம் வைக்கப்பட்ட மானத்தை திருப்பி கொண்டு வந்தவர் என்றெல்லாம் புகழாரத்தோடு வந்தார். அநேகமா கடைசி 1-2 வருடங்களில் அல்லது அவர் ஆட்சியை விட்டு இறங்கிய பிறகு நிலக்கரி படுகை வழக்கில் அவரும் சம்பந்தப்பட்டிருப்பாரோ என்று கேள்வி எழுப்பப்படுகிற நிலைமை வரை அவருடைய தனிப்பட்ட நேர்மையில் எவரும் குறை சொல்லி இருக்க முடியாது. நீங்களும் ஆதரிச்சீங்க மன்மோகன் சிங் அரசாங்கத்தை. நான் சொல்றேன். இல்ல நேர்மை என்கிற அந்த ஒரு விஷயத்தை இல்ல, நாங்க ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஆதரிச்சோம், முடியாத போது விட்ரா பண்றோம். அதே போல இன்னைக்கு காமராஜர், நீங்க வந்து அவருடைய நேர்மையையும் எளிமையையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அவர் அமுல்படுத்தியது எது? காங்கிரசினுடைய அதே கொள்கை தான். நீங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எவருக்கும் குறையாத நேர்மையோடு ஏகே ஆண்டனி இருந்தா
இருக்கிறார் என்பது ஒரு உண்மை. நேர்மை, எளிமை இது மட்டுமே ஒரு நல்ல தலைமைக்கான ஒரே அழகாகிட முடியாது, முக்கியமான அழகாகிட முடியாது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. இதை தாண்டிய நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால் நேர்களே. மாற்று அரசியல் தலைமை காலத்தின் தேவையா காணல் நீரா என்ற தலைப்பில் வாய்த்து வருகின்றோம். திமுகவுடைய திரு ஜெயராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அதிமுக மேல கோவமா, ஆப்வியஸ் சாய்ஸ் திமுக அப்படிங்கிற நிலை மாறி, வைசி வருஷங்கிற நிலை மாறி, இதை தாண்டிய மாற்று, அதை தாண்டி இந்த ஒரு சிஸ்டத்தில் இல்லாத ஒரு மாற்று அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடல் அதிகரிக்கிறத நீங்க உணரலையா? எனக்கு எனக்கு புரியவே இல்லை. இப்படி இதெல்லாம் எப்படி பேசுறாங்க, இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்க, எனக்கு ஒன்னும் இது தெரியல. இது வியப்பாவும் எனக்கு வேதனையாவும் இருக்கு. இப்படிப்பட்ட இளைஞர்கள் அரசியல் அறியாமையில் இருக்காங்களேன்றது. நான் அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். திரு சகாயம் அவர்கள் அரசியலுக்கு வருவதையும் நாங்கள் ஒருபோதும் தடுக்கவில்லை. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். முதலில் பிராக்டிக்கல் பாசிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? திரு மாலன் ஐயா சொன்னதை போலதான் நான் அதுதான் நினைக்கிறேன். நீங்க ஒரு கள நிலவரம் என்ன, இது ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்தைக்கு நாம் தயாராக வேண்டும். நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று இன்னொருவரை பார்த்து கேட்க முடியும் நாங்கள் என்றால் அது அதிமுக மட்டும்தான். ஒரே ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. 5000 பூத்கள் இருக்கிற தமிழக வாக்காளர்கள் 2.5 லட்சம் பேர் பூத் ஏஜென்டா போடணும். 2.5 லட்சம் பேர். முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, பூத் ஏஜென்ட் இருந்தாங்கன்னு கொடுத்துட முடியாது. இப்பொழுது புகைப்படம் ஒட்டி கொடுக்கிறோம். அந்த 2.5 லட்சம் பேரை பூர்த்தி செய்த கட்சி திமுக. ஆப்வியஸ்லி அதிமுக பண்ணிருக்கு. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்துக் கொண்டவர்களும் நாங்கள் தான் இவர்களுக்கு மாற்று என்று தங்களை மாறுதட்டிக் கொள்கிறவர்களும் இந்த அடிப்படை வேலையை கூட செய்ய முடியவில்லை. இந்த கேள்வித்தான் காங்கிரசும் பாஜகவும் சில மாதமான ஆம் ஆத்மி கட்சியால் இவ்வளவு பெரிய ஆளுமைகளை சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டது. ஆட்சிக்கு வந்தது திரு ஹரி, டெல்லி தட்பவெட்ப சூழ்நிலையும் அரசியல் சூழ்நிலையும் தமிழக அரசியல் சூழ்நிலையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் முதல் செக்மெண்ட்ல நீங்கள் கேட்ட கேள்வி, ஞானி அவர்கள் ஆலந்தூர்ல ஜெயித்திருக்க வேண்டுமே, இதே ஊழல் ஒழிக்க வேண்டும் என்ற கோஷத்தை வைத்துதானே எழுத்தாளர் ஞானி நின்றார். நான் இன்னொன்னு கேட்கிறேன், இதே IAS அதிகாரிகள் இதற்கு முன்னால் தமிழக அரசியலிலே நின்றவர்கள், வென்றவர்கள், நீங்கள் ஒருவரை சொல்லுங்கள். சேஷன் அவர்கள் காந்திநகர் தொகுதியிலே தோற்று போனார், தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர். அதற்கு இது போன திமுக உமாசங்கர் IAS என்று போன திமுக ஆட்சியிலே கொண்டாடப்பட்டது. உமாசங்கர் IASக்கு பிளாக் உருவாக்கப்பட்டது. இவர் சொன்னார் 5000 பேர். அன்றைக்கு 2000 பேர் கூடி உமாசங்கர் வீட்டிலே நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இன்றைக்கு உமாசங்கர் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் சொல்லுவது விதிவிலக்கு. இன்றைக்கு இதே ஆளுங்கட்சியிலே ஒரு நிமிடம் ஆளுங்கட்சியிலே அதிமுகவிலே இணைந்த மலைசாமி IAS இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? நான் அலெக்சாண்டர் IPS உளவுத்துறை புலி IPS எங்கே இருக்கிறார்? ஏன் உங்களால பாதிக்கப்பட்ட நடராஜ் IPS எங்கே இருக்கிறார்? நான் என்ன கேட்கிறேன், ஒரு அதிகாரிகள் வேறு சார். நேர்மை மட்டுமே குவாலிபிகேஷன் கிடையாது. இது வேறு, அது வேறு. நேர்மையாக இருப்பது மட்டுமே. நேர்மையும் தேவை, எல்லோருக்கும் தேவை. அரசியல் இருக்கிற எல்லோருக்கும் நேர்மை தேவை சார். நீங்கள் ஒருவருக்கு மட்டும்தான் நேர்மை இருக்கிறது. ஏத்துக்கிறீங்களா? இல்லை, நான் நன்றாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் இவருக்கு அலுவலகம் கொடுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை உத்தரவுகள் ஒரு அதிகாரிக்கு பணி செய்ய விடாமல் தடுக்கப்பட்டது. அதை பற்றி நீங்கள் விவாதித்திருந்தால் அன்றைக்கு இந்த இளைஞர்கள் வீதிக்கு வந்திருந்தால் இது ஒரு எழுச்சி என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு ஆட்சி காலத்துல உண்மை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல இவர் மேல கம்ப்ளைண்ட் நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். துரைசாமி சார், நான் என்ன கேட்கிறேன், என்ன சொன்னார் உங்க கட்சியோட ஒரு சில சம்பவங்களை வைத்து நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் ஒரு அரசாங்கத்தை உயர்நீதிமன்றம் தலையிலே குட்டியது. அவர் 4 லட்சம் ரூபாய் அவர் செலவு செய்த பணத்தை திருப்பி கொடுங்கள்னு நீதிமன்றம் படியேறினாரு. இதே போல சகாயத்தை மதுரை மாவட்டத்தில இருந்து மாத்தணும், நீங்க உயர்நீதிமன்ற படியேறினீங்க. நான் திரும்ப கேட்பது, சந்திரலேகா IAS அவர்களுக்கு நடைபெற்றது என்ன என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்றைக்கும் நான் இன்னொன்னு கூட உங்களுக்கு சொல்றேன், சிவகாமி IAS என்ன ஆனாங்க, இன்றைக்கும் களத்தில் இறங்கி போராடுகிறாங்க 2 வருஷம். அதே சிவகாமி IAS மக்கள் களத்தில் நின்று போராடுகிற ஒரு போராளியாக தனக்கான மீட்பராக ஏற்றுக்கொண்டார்களே தவிர, ஆலோசகராக ஏற்றுக்கொண்டார்களே தவிர, கிருஷ்ணசாமி
புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி ஒரு மருத்துவர், ஆனால் களத்தில் இருந்து வந்தார். அவருக்கு தெரியும், களத்தில் இருந்து வந்தார். நான் என்ன கேட்கிறேன் சார், நீங்கள் அரசியல் என்பது வேறு, நிர்வாகம் என்பது வேறு. நீங்கள் இரண்டும் போட்டு குழப்பிக் கொள்வர்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம்? நிர்வாகிகள் நல்ல அரசியல் தலைவர்களாகவும் மன்மோகன் சிங் அவர்கள் எங்கே இருந்தார்? ஒரு அதிகாரியாகத்தான் இருந்தார். இப்பொழுது தோழர் சொன்னாரே பிரதமர் IRS அதிகாரியா இருந்து இது போல எந்த ஒரு இயக்கத்தையும் சாராமல் இருந்து முதலமைச்சர் உருவாகி 10 ஆண்டு காலம் மக்களை சந்திக்காமல் தான் அவரால் பிரதமராக முடிந்தது. ஒரு மக்களை சமீபத்திய உதாரணத்தை எடுத்துக்கோங்க. ஒரு IRS அதிகாரி ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு குறுகிய காலத்துல ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. டெல்லியை தாண்டி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக முடிஞ்சது. டெல்லி வரைக்கும் தெரிந்த இந்தியா முழுக்க திரு சகயம் IAS தமிழ்நாடு மட்டும்தான் அறியும். டெல்லி வரைக்கும் தெரிந்த சேஷன் காந்தி நகர் தொகுதியிலே LK அத்வானி அவர்களை எதிர்த்து தோற்று போனார் இல்லையா? அப்ப LK அத்வானி தான் ஜெயிச்சிருக்கிறோம், இவர் தான் ஜெயிச்சிருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி அவர் ஒரு உதாரணமாக சொல்லி பேசுவதனால அவர் திடீர் என்று அவர் இல்ல. அதுக்கு முன்னால் அவர் ஒரு NGO நடத்திட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் மூவ்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றினாரு. அண்ணா ஹசாரேவால் அவர் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாரு. அந்த அண்ணா ஹசாரே என்கிறவருடைய அறிமுகத்தினால அவர் மேல ஒரு கிரெடிபிலிட்டி என்பது வந்தது. அதே போல எங்கேருந்தோ வந்துடல, மக்கள் பணியாற்றிட்டு இருக்கிறாரு, அரசு அதிகாரியா பணியாற்றிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருப்பதா அதிகமா கருதப்படுது. இல்ல, கிராஸ் ரூட் கனெக்டிவிட்டி என்ன? கிராஸ் ரூட் கனெக்டிவிட்டினா ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை விசாரிச்சுட்டு இருக்காரு. மாவட்ட கலெக்டர்களுக்கு எல்லாம் கீழே இருக்கிறவர்களோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அதாவது தேர்தலில் ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு என்று நினைக்கிறீர்களா? ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி என்பது இருக்கா? இல்ல, அதனது வெளிப்பாடு தானே. இன்னைக்கு 450 அதிகாரிகள் இருந்தாலும் கூட சகாயம் முதலமைச்சராக ஒரு கோரிக்கை இல்ல. சகாயத்தினுடைய அதிர்ஷ்டம் அவருக்கு, மீடியாவினுடைய கவனம் அவருக்கு கிடைத்தது. மற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவரை போன்ற நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள் பலர் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அடித்து நொறுக்கிறாங்க. அவங்க நேர்மையான அதிகாரி இல்லையா? நீங்கள் ஒரு நேர்மையான அதிகாரி ஒருவரை மட்டும் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் நான் கேட்கிறேன். திரு சகாயம் அவர்கள் இந்த ஒரு ஆம்பிஷன் தனக்கு இருப்பதா எந்த இடத்திலையும் தெளிவுபடுத்தல. திரு ராஜ்குமார் எந்த இடத்திலையும் அவர் தனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருப்பதா வெளிப்படுத்தல. அவர் ஒரு சர்வீஸ் ரூல்ஸுக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரி, நேர்மையான கருதப்படுறவர். அவருடைய ஒப்புதல் இல்லாம நீங்க இந்த மாதிரி அவர் வரணும்னு கோரிக்கை வைப்பதை எதோட பொருத்தி பார்க்கறதுன்னு தெரியல. திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அப்பப்போ போஸ்டர் வரும். அதற்கும் திரு சகாயம் அரசியலுக்கு வரணும்னு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? ஐயா தோழர் அவர்களுக்கு நான் இப்போதைக்கு ஒரு பதில் சொல்ல விரும்புறேன். இப்ப தோழர் சொன்னாங்க அரசியல் தெரியாம இளைஞர்கள் களத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஐயா, எங்களுக்கு அரசியல் தெரிய வேண்டாம். அதுவும் இப்போது இருக்கின்ற அரசியல் நிச்சயமாக எங்களுக்கு தெரிய வேண்டாம். சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறவங்களும் யாரு பணக்காரன் பார்த்து வேட்பாளர் நிறுத்துற அரசியல் எங்களுக்கு தெரிய வேண்டாம். நாங்கள் சாதி மதத்திற்கு இயற்கை பேரிடர் என்ன எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கு. சாதி தாண்டி மதம் தாண்டி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி எங்களுக்கு கொடுத்திருக்கு இந்த இயற்கை பேரிடர். எங்களுக்கு இன்றைய அரசியல் நிச்சயமா எங்களுக்கு தெரிய வேண்டாம். எங்களுக்கு தேவையான அரசியல் எளிமையான அரசியல். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எங்களுடைய அரசியல் தலைவனுங்கிறவன் எங்களோட பயணிக்கின்ற ஒரு தலைவராக இருக்க வேண்டும். எங்களுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் வெறும் இளைஞர்கள் மட்டும் வரவில்லை, சமூக நல அமைப்பாளர்கள் களத்துக்கு வந்திருக்கிறோம். சமூக நல அமைப்பாளர்கள் யார்? சமூக நல அமைப்பாளர்கள் யாருன்னு கேட்டா, நாங்கள் எல்லாம் களமிறங்கி போராடிய பல்வேறு ஆயிரக்கணக்கான அமைப்பினர் ஒன்று சேர்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நாங்க களமிறங்கி போராடியவர்கள் தானே, பல்வேறு சமூக அமைப்பினர் தானே. அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவர் எங்களுக்கு அவர் டெல்லியில சமூக அரசியல் பண்ணது எங்களுக்கு தெரியாது, சமூக அமைப்பு எங்களுக்கு தெரியாது. திடீர்னு பாக்குறோம் ஒரு ஆம் ஆத்மி ஒரு கட்சி, அவர் ஒரு ஆட்சி பணி வந்திருக்கிறாரு, அரசியல் டெல்லி ஆட்சியாளர். அப்பதான் எங்களுக்கே தெரியுது யார் இவருன்னு. சரியா? ஆனால் அடிமட்டம் அவர் சொன்னார், தோழர் சொன்னாரு, அவருக்கு அடிமட்டத்திலிருந்து களப்பணியில் ஆட்சி வந்திருக்காரு. நாங்கள் ஐயா சகாயம் பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சமூக நல அமைப்புகளும் நாங்கள் களப்பணியாற்றி போராடி, ஈழத்திற்கு போராடி, மீத்தேனுக்கு போராடி, மருத்துவமனைக்கு போராடி, அரசு பள்ளிகளின் நலனுக்கு போராடி களத்துக்கு வந்திருக்கிறோம். நல்ல போன்ற நல்ல தலைவர்கள் எங்களுக்கு வருவார், எங்களை வழி நடத்துவாங்க. ஏன் எங்களை முடியாது? முடியும். ராஜகுமார், சகாயத்துக்கு பின்னாடி நீங்க இருக்கும்னு சொல்றீங்க, உங்களுக்கு முன்னாடி திரு சகாயம் இருக்காரா? அவர் அரசியல் ஈடுபட போறேன்னு சொன்னாரா? அவர் விரும்பாத ஒரு விஷயத்தை விரும்புவதா சொல்லாத விஷயத்தை நீங்க முன்னெடுப்பது எப்படி? இதற்கு எங்களுக்கு ஐயா, இதற்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நாங்கள் இப்போது கூடியிருக்கின்ற இளைஞர் எழுச்சியானது
சகாயம் அவர்கள் நிச்சயம் வருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு களத்தில் இறங்கியிருக்கிறோம். அவர் வராவிட்டாலும் அவர் நிச்சயமாக இந்த இளைஞர்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு வழிகாட்டுதலை தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எந்த அடிப்படையில் இளைஞர்களை ஆளாகி இருக்கிறது. இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து ரொம்ப நாள் அரசியல் படுத்தப்பட்டு அரசியலுக்கு இறங்கி களமிறங்கி ரொம்ப நாள், அதாவது 50 ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்சு இல்ல. இப்பொழுது இளைஞர்கள் நாங்கள் களமிறங்கி ஆக வேண்டிய காலம் எங்களுக்கு கட்டாயத்தை கேட்கிறேன். திரு சகாயம் இந்திய ஆட்சி பணி அதிகாரி, சர்வீஸ் ரூல்ஸ் அவங்கள்ட்ட சொன்னாரா? நீங்களே அதாவது இன்று வந்து மீடியால ஒரு வாதத்தை நாம் தெரிந்திருக்கிறோம் என்றால் சகாயம் ஐஏஎஸ் என்கின்ற ஒரு மனிதருக்கு, ஒரு தனி மனிதர் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்க சொல்லிட்டு அவர் மீது நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா கலாம் ஐயாவின் சிந்தனைகளும் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் சிந்தனைகளும் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் சிந்தனைகள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சென்று சேரக்கூடிய ஒரு வழிகாட்டியா இருக்கும். தெரியுமா? தன்னுடைய ஆட்சி பணியிலிருந்து அரசாங்கத்திற்கு மனு செய்து அவர் ரிலீவ் ஆவதற்கு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்குவதற்கு 6 மாத காலம் ஆகும். நீங்கள் என்ன சார் பேசுறீங்க? நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த 6 மாத காலத்தில் அவர் நாளைக்கே எழுதி கொடுத்தாருன்னா இந்த இருக்கிற 6 மாத காலத்துல மிகப்பெரிய இளைஞர் படையெடுப்பும் நம்ம அதுல டெக்னிக்கலா போறோம். அது எப்படின்னா என்ன, ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுதுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. ஆனா அந்த பொண்ணு வந்து ஏறெடுத்து கூட பார்க்காம இருக்கிறது எப்படியோ அதை போன்றது இது வந்துட்டு. இல்ல திரு சகாயம் அவர்களுக்கு இதுல விருப்பம் இருக்கும்னு கருதுறீங்களா? இந்த ஒரு இயக்கம் ஒரு சில நாட்கள் எனக்கு தெரிந்த அவருக்கு மறுக்கல, இது வரைக்கும் மறுக்கல. இல்ல அதுக்கு மறுக்கல, ஆனால் ஆம் என்றும் சொல்லல. அது அப்படியே அந்த அமைதிக்கு பின்னால், அந்த மௌனத்திற்கு பின்னால் இல்லன்னு சொல்லலையே. இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு அறிவிப்பு அவர் வந்து இதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கொண்டு இல்லாமல் இருந்திருக்கலாம். He would not have taken this very seriously. அப்போ ரெஸ்பாண்ட் பண்ண அவர் பேரை மையப்படுத்தி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு அவர் நினைத்திருக்கலாம். அவருக்கு இதுல ஒரு சீரியஸ்னஸே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறார். இது வந்து அவரோட விருப்பமா இருக்காதுன்னு திரு மாலன் கருதுறார். திரு ராஜ்குமார், ராஜ்குமார் ஐயா அவருடைய அமைதிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பது அடுத்த வாரங்களில் நிச்சயமாக எப்படி வெளிவரத்தான் போகிறது. ஏன்னா மீடியாக்கள் அவரை பின்தொடர்ந்து கேள்வி கேட்டவனம் தான் இருக்கிறார்கள். இன்னும் எங்களுக்கு பதில் கிடைக்கல. நிச்சயமாக அவருடைய பதில் கிடைக்கும். எங்களுடைய நம்பிக்கை அவர் அரசியலுக்கு வருகிறார்கள். இன்னும் 6 ஆண்டு காலத்தில் அவருடைய பணியை முடித்துவிட்டு வரட்டும். நாங்கள் இளைஞர்கள், நாங்கள் அவருடைய தலைமையிலான இளைஞர்கள், அவர்களுக்காக நாங்கள் களமிறங்கிய இளைஞர்கள், நாங்கள் இளைஞர்கள் நாங்கள் அரசியல் படுத்துறோம். இல்ல அப்படி ஒரு விருப்பத்தை ஒழிக்க முடியும். நேரில் சந்தித்து இதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறீர்களா? எங்களுக்கும் அவருக்குமான தொடர்பு 1% கூட கிடையாது. இதுவரை எங்களுக்கும் அவருக்குமான தொடர்பு நடத்துவதற்கு பதிலாக வந்திருக்கிறமே ஒழிய, நீங்க பேரணி நடத்துவதற்கு பதிலாக அவரை நேரடியாக சந்திச்சு வாங்க. அதாவது ஒரு நேர்மைமிகு அதிகாரிக்கு எங்களால் எந்த இடையூறும் வரக்கூடாது. அவருடைய பணியை அவர் செவ்வனி செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே நாங்கள் ஒதுங்கி காத்திருக்கிறோம். அவருடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம். இந்த பேரணி வந்து அவருக்கு பணியில நல்வாய்ப்பு கொடுக்கும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவருடைய மனமாற்றத்தை கொடுத்து அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சுன்னா ஏன் கூடாது? அவரை நீங்க அணுகவே இல்லை. இல்ல, நிச்சயமாக அணுகல. இதுவரை நாங்கள் அணுகவே கிடையாது. எங்களுடைய அணுகுமுறை எல்லாமே உங்களை போன்ற மீடியாக்கள் வாயிலாகவும், அதாவது எங்களுடைய களமிறை இளைஞர்கள் ஒன்று குறித்து தயவு செய்து வாருங்கள் என்கின்ற உறுதிமொழி, அதாவது போசாக்களின் வாயிலாகவும் அவங்க வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கமே ஒழிய எங்களுக்கும் அவருக்குமான தொடர்பு சிறிதளவும் கிடையாது. இப்ப நடந்த விவாதம் ரொம்ப டெக்னிக்கலானது. ஒருவேளை 6 மாசம் டைம் இருந்தா அவர் வர முடியும், வர முடியாது, அதுவெல்லாம் பிரச்சனை இல்லை. இவங்க சந்திச்சாங்களா இல்லையா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடிப்படையான கேள்வி, நண்பர் ராஜகுமார் உண்மையிலே மாற்றத்துக்கான அவருடைய வேகத்தை நான் பாராட்டுகிற அதே சமயத்தில் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜாதி கடந்தும் வேட்பாளர்களை நிறுத்துவது என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. பாலபாரதி என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாவட்டத்தில் அவர் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா?
மதுரவாயல் தொகுதி எங்க எம்எல்ஏ, அது பொது தொகுதி. பீமாராவ் என்ன ஜாதின்னு தெரியுமா? போன முறை குடியாத்தத்தில் பொது தொகுதியில் வென்ற லதா தலித் என்பது தெரியுமா? நீங்க இப்படி நிறைய சொல்ல முடியும். நீங்க சொன்னீங்க எளிமையை இவ்வளவு இருந்தும் உங்களை நோக்கி வராம உங்களை தாண்டி அதான் சொல்றேன். அதுக்கு ஒரு இதுல சில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நான் அவற்றை கூட நான் சொல்ல முடியும். நீங்க ஒரு அமைப்பின் வழியாக இப்ப நீங்க நல்லக்கண்ணு சொல்லும் போது நல்லக்கண்ணு நீங்க சொல்றீங்க. நல்லக்கண்ணு என்கிற தனி மனிதர் அல்ல, ஒரு இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவம். நீங்க லீலாவதி வெட்டி சாய்க்கப்படும் வரை குடிதண்ணீர் விற்கப்படுவதற்கு எதிரான போராட்டத்தில் களத்தில் நின்ற போராளி என்பது தெரியாது. குமார், ஆனந்தன், நாவலன் என்கிற 3 பேர் நீங்க கள்ளச்சாராய கும்பலால் படுகொலை செய்யப்படுகிற வரை அதற்கு முன்பு இருந்த அந்த அவர்கள் நடத்திய போராட்டம் தெரியாது. அப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு தெரியுமா, தூத்துக்குடி மாவட்டத்தில் 915 ஏக்கர் நிலம் 8 வருட காலமாக அது ஆக்கிரமிப்புக்கு முயற்சிக்கிற கும்பலுக்கும் அதை எதிர்த்த போராட்டமும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நீங்க ஒரு கொலை செய்தால் கூட இதுல என்னன்னா, நீங்க நல்லக்கண்ணு அல்லது மாணிக் சர்க்கார், நான் இப்ப கூட சொல்வேன், மாணிக் சர்க்கார் முதல்வர் ஆகுவதற்கு முன்பாக மீடியாவில் எந்த இடத்துலையும் வந்திருக்க மாட்டார். ஆனா இன்றைக்கு எளிய முதல்வர் என்று பாராட்டப்படுகிறார். இதுவெல்லாம் ஒரு இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த குணாம்சமாக இருக்கிற போது மட்டும்தான் இது சாத்தியம். அதுல சில விதிவிலக்குகள் இருக்கக்கூடும். அப்படி இல்லாமல் தனி மனிதர்களாக இருக்கிற போது, இப்ப நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால சொன்னீங்க, அவருடைய நேர்மையை நான் சந்தேகிக்கவில்லை, மாற்றம் வேண்டும் என்கிற இளைஞர்களுடைய விருப்பத்தையும் நான் சந்தேகிக்கவில்லை. ஆனால் நீங்க இலங்கையில விக்னேஸ்வரன் என்ன சொன்னாரோ, என்னுடைய செக்ரட்டரியை நான் நியமித்துக் கொள்ளவில்லை, எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, முதலமைச்சர் ஆகிவிட்டேன் என்று சொன்னாரோ, அதே நிலைமை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. டெல்லியில யார் வந்தாலும் அதான் நிலைமை. ஃபேக்சுவலா நீங்க எதுவும் செய்ய முடியாது என்கிற நிலைமை பிராக்டிகலா கண் முன்னால இருக்கிற போது, டிஸ்காம் நாங்க வந்தா என்ன செய்வோம்னு அவங்க வெளியில இருந்து சொல்றதுக்கும் சிஸ்டத்துக்குள்ள இல்ல, அது தெரியுமே, உங்க எல்லாத்துக்குமே தெரியுமே. டிஸ்காம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் மீது நீங்க கட்டுப்பாட்டை கொண்டு வர முடியாது. இப்ப கூட ஒரு எந்த தலைமை வந்தாலும் ஒரு சிஸ்டத்துல மாற்றம் ஏற்படாம ஒரு சர்வரோக நிவாரணியா இருக்க முடியாது வாய்ப்புகள். அப்புறம் அதே போல இந்த நேர்மை என்பதும் கூட ஒரு அமைப்பினுடைய நேர்மையாக வருவதற்கும் நீங்க திரும்ப திரும்ப என்னன்னா, நல்லக்கண்ணு என்பவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் நீங்க அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அந்த வார்த்தெடுப்பு என்பதை விட்டுவிட்டு தனி மனிதர் என்று நிறுத்துவதை, இதே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல நிறைய தலைவர்கள் இருக்கும்போது நல்லக்கண்ணு ஏன் பார்க்கப்படுறாரு? நல்லக்கண்ணை நோக்கி பல பத்திரிகை உங்களுக்கு சொல்ல முடியும். நல்லக்கண்ணு இருக்காரு, சங்கரையா இருக்காரு, அதே கட்சியில ஏஎம் கோபு அவர் இறக்குற வரை உடலில் குண்டோடு இருந்த மாநில செயலாளர்களா இல்ல தலைமை பொறுப்புல திரு தாப்பாண்டி இருந்திருக்கிறார். அதுதான் நீங்க சில பொறுப்புகளுக்கு முன்னிறுத்தப்படுகிற போது நீங்க சில பேரை முன்வைக்கிறீங்க. நான் தான் சொல்றேன், மற்ற மாநில செயலாளர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர்கள் பார்ப்பதை விட நல்லக்கண்ணு உயர்ந்த நோக்கத்தோட பார்க்கிறாங்க. பட் ஒரு தலைமைகளும் அந்த நபர்களும் அந்த ஒரு ஆளுமைகளும் முக்கியம் அப்படிங்கறதையும், ஆளுமைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, நான் அப்படி சொல்லல. பட் இந்த பொதுவான தோற்றமும் பொதுவான குணத்தினுடைய ஒரு பகுதியாக ஒரு தனிப்பட்ட நபரினுடைய ஆளுமையும் சேர்கிற போது வருவதும் என்று இருக்கிறது. முந்தைய தேர்தல்கள் இருக்கிறத காட்டிலும் இன்னைக்கு அதிமுகவை ஆட்சியில வச்சு அகற்றணுங்கிற ஒரு கோரிக்கை எந்த அளவுக்கு அரசியல் களத்துல இருக்கோ, திமுகவையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு உங்களுடைய நீங்க கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய கட்சிகள் உட்பட தொடர்ந்து சொல்வது, அதை தாண்டி இந்த இயக்கங்கள் வருவது, முன்பு திமுகவுக்கு இருந்த அந்த ஒரு ஹோல்ட் இன்னைக்கும் இருக்கு, இந்த எலெக்ஷன்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா எங்களுக்கு மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க. இன்னைக்கு நீங்க நாங்கள் சொல்லல, திமுக ஆதரவு பத்திரிகைகள் சொல்லல, நீங்க நான் இந்த ஆதாரத்தோடு தேதியோடு சொல்ல முடியும். ஒரு பத்திரிகையும் இன்றைக்கு புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறது, ஜெயலலிதா அம்மையாரின் ஆட்சி இன்றைக்கு தவறான ஆட்சி, இன்றைக்கு இந்த ஆட்சி முடித்து வைக்கப்பட வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 2% வாக்குதான் வித்தியாசம் இருக்கு சொல்லி இன்றைக்கு கருத்து கணிப்புகள் சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் களத்திலே இல்லாதவர்களை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 0.5% 1% இருக்கிற 4 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து விட்டால் எங்களுக்கு மாற்றாகி விட முடியுமா? அப்படின்னா நான் திரும்பவும் சொல்றேன், அப்படின்னா அவங்க எதுக்கு விஜயகாந்த் அழைக்கிறாங்க? இல்ல சரி, நான் அதான் சொல்ல வரேன். நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் விஜயகாந்த் அவர்களின் வாக்கு சதவீதம் 8%-10%.
2% பேலன்ஸ் இருக்கிறதை சரி செய்ய வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி நினைப்பது அரசியல் ராஜேந்திர நடவடிக்கை தானே அது. இதுல என்ன தவறு இருக்கு? உள்ளபடியே விஜயகாந்த் வருகை இல்லாம தயவு செய்து வாக்குகளை சிதறடிக்காதீர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மீது இருக்கிற இந்த எதிர்முனையை திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரி செய்ய முடியும். இதற்கு முன்னால் அதுதான் நடந்திருக்கிறது. தேமுதிக வந்தால் ஒழிய அந்த ஒரு இல்ல, அப்படி நான் சொல்ல முடியாது. நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஒரு நடவடிக்கையை ஈடுபடுவது என்ன தவறு? நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவது என்ன தவறு? ஈடுபடுவது தவறுன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, 2% வித்தியாசம் இருக்கிறதுன்னு சொன்னீங்க. 2% அதிமுக உங்களை விட கூடுதலாக இருக்கிறது. அந்த இவ்வளவு சூழ்நிலையிலும் கூட அதிமுக உங்களை விட 2%. இது வெள்ளத்திற்கு முன்னால், வெள்ளத்திற்கு பிறகு இந்த கல நிலவரம் இன்றைக்கு எல்லா வகையிலான ராஜதந்திர நடவடிக்கைகளையும் ஒரு அரசியல் களத்தில் எடுத்தாக வேண்டும். ஒரு சிறந்த தலைமை. ஒரு கட்சி உங்களை ரவுடி கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சி நான் உங்களுக்கு இதை விட ஏன் சட்டசபையில் கம்யூனிஸ்டுகளை ஜெயலலிதா என்ன சொன்னார்? உண்டியல் குலுக்குகிற கட்சி என்று சொன்னாரே. கடைசி நிமிடம் வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜெயலலிதா அம்மையாரின் கோயில் தொட்டு வீட்டில் ரவுடி கட்சி எல்லா கட்சியும் எல்லார் மீது விமர்சனங்கள் செய்திருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லல. நான் இன்னொரு விஷயம் ஒரே உதாரணம் மட்டும் சொல்ல தோழருக்கு இடம் உண்மையிலே என்னுடைய உள்ள கிடக்க என்ன தெரியுங்களா, வருத்தம் என்ன தெரியுங்களா? நான் தோழர் இருக்காங்கன்னா நான் ஒரே உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு திரு ஜிஆர் அவர்கள் எழுதின களப்பணியில் கம்யூனிஸ்டுகள் என்ற அந்த புத்தகத்தை படித்துவிட்டு இன்றைக்கு பாலபாரதி அவர்கள் போன்ற 80 நிமிடம் கலைஞரோடு விவாதம் செய்கிறார். அவருக்கு 16 நிமிடம் கலைஞர் பதில் சொல்கிறார். இப்பொழுது பாலபாரதி உள்ளே வர முடியாது. இவருக்கு என்ன செய்ய முடியும்? இந்த நான் திரும்ப முடியாது. தோழர் மிகப்பெரிய மார்க்சிஸ்ட் சிந்தனைவாதி ஐயா, இவரு என்ன கேட்கிறேன், எப்படி வர முடியும்? இம்பாசிபிள். சட்டசபைக்கு அவரால் நுழைய முடியாது. ஆரோக்கியமான விவாதம் இருக்காது. பேராசிரியர் ஜவஹர்லா உட்பட அவர் 4 இருந்தது, 5 4 இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நியூஸ் தரேன், நாளைக்கு 3 மாறும். அதுதான் இன்றைக்கு நிலைமை. நீங்க பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், அது டுமாரோ மீன்ஸ் இன்னும் வருகின்ற காலம். மக்கள் நான் சொல்லுவது செய்தி சரிங்களா? இது உறுதிப்படுத்தப்படாத செய்தி கூட நீங்க வச்சீங்க. எல்லா கட்சியிலும் அதிமுகவை நோக்கி கூட ஒரு கட்சி அங்கிருந்து போகலாம். திமுகவை நோக்கி மட்டும் நான் வர வேண்டும் என்று நான் சொல்லல. அவர்களின் மீது நம்பிக்கை இல்லை. அவர்கள் எடுக்கிற தற்கொலை முயற்சிக்கு ஒருபோதும் விஜயகாந்த் அவர்கள் உறுதுணையாக இருக்க மாட்டார். விஜயகாந்த் இல்ல, அதான் நடக்க போகுது பாருங்க. ஒருவேளை தோழர் ரொம்ப சீரியஸா சொன்னாரு, உண்டியல் குலுக்கி அப்படின்னு அவங்க ஏசினாங்கன்னு கலைஞரை ஏசிருக்காரு. உண்டியலை திருடினாதான் தப்பு. உண்டியல் ஏந்தி கொண்டே இருக்கிற காரணத்தினால்தான் 2Gயோ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தோ தேர்தலில் சிலக்களிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்பட்டது. அப்புறம் ரொம்ப சின்னதா அவர் என்ன சொல்றாரு, சின்ன சின்ன ஒரு 2%, 3% ஓட்டு வாங்கி வச்சிருக்கவங்க எல்லாம் நீங்க அரசியல் எழுச்சி என்று வருகிற போது அதற்கு முன்பால் பணபலமோ அல்லது அடியால் பலமோ எதுவும் நிற்காது. அதுலதான் திமுகவும் வந்தது. இப்ப நான் சொல்றேன், இப்ப வருகிற மாற்றமும் நிச்சயமாக அதை போன்ற ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் கொடுப்பார். 6 தொகுதி கடந்த தேர்தலில் கம்யூனிஸ்டுகளின் கோட்டை 6 தொகுதி கீழ்வேலூர்ல இருந்து திருவாரூர்ல இருந்து 15,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6 தொகுதியில அவர்களின் நிலவரம் கலைஞர் 1000 ஓட்டுக்கும் கம்மியான ஓட்டுல ஜெயிச்சு நீங்கள் இதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். 9 இடத்துல நீங்க உங்களுடைய வாக்கு சதவீதம் 23%. கடந்த தேர்தல் நீங்க ஸ்ரீரங்கம் தேர்தல் எடுத்துங்க. ஸ்ரீரங்கம் தேர்தல் கடைசியான உங்களுக்கு இல்ல. நாங்க கேட்பது
உங்களின் வாக்கு சதவீதத்தை வைத்து நீங்கள் எப்படி ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும்? அவ்வளவுதான். நீங்க வாஷ் அவுட் எல்லாம் பண்ணுங்க. முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுத்தோ பாதி நாள் முதலமைச்சராக இருக்குங்கிற வாய்ப்பை கொடுத்தோ எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க. திரு ராஜ்குமார், உங்களுடைய இறுதியான கருத்து இது. உங்களுடைய எதிர்பார்க்கறதுக்கான அத்தனை உரிமையும் இருக்கிறது, ஒரு இளைஞர் எழுச்சி ஏற்படும் நினைக்கிறீங்க. ஆனா செயல் வடிவத்துக்கு அதுவும் ஒரு குறுகிய காலமே தேர்தலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில செயல்பாட்டுக்கு வரக்கூடிய எதிர்பார்ப்பு உங்களோடதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயா, இதுவரை இல்லாத ஒரு இளைஞர் எழுச்சி இப்போதைக்கு உருவாகி இருக்கு. நாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர் சக்தியும் சமூக நல அமைப்புகளும் ஒன்று கூடி இந்த தேர்தல் களத்தில் நிச்சயமாக ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சக்தியாக நாங்கள் விளங்குவோம். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் இப்பொழுது ஊழல் என்கின்ற ஒரு வார்த்தையின் கீழ் என் தமிழகம் அடிமைப்பட்டு கிடைக்குதுங்கிறது ஒரு வேதனையில் ஒரு ஏக்கத்தில் ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி நாங்க களத்தில் இப்போதைக்கு இறங்கியிருக்கோம். தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்கின்ற ஒரு உறுதியுடன் நாங்க களத்துக்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒருவேளை சகாயம் வருவதற்கு தாமதமானால் நிச்சயமாக நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுடைய இளைஞர் சக்தி இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு எதிரான ஒரு சக்தியாக விளங்கும். சொல்ல கேளுங்க. இல்ல மக்கள் நல கூட்டு இயக்கத்தையோ இல்லாட்டி கம்யூனிஸ்ட் இயக்கங்களை, அதே போல பாமகவையோ நாம் தமிழரையோ இருக்கக்கூடிய சக்திகளை, அதுவும் திமுக அதிமுகவுக்கு மாற்றா இருக்கக்கூடிய சக்திகளை ஏன் அதற்கான ஒரு கருவியா நீங்க பார்க்கல? ஏன் அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கலன்னு நான் கேட்கிறேன். ஐயா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கு எங்களுடைய போராட்ட வாழ்க்கைக்கு அடித்தளம் வித்திட்ட கம்யூனிஸ்டவாதிகள் நாங்க ஏற்றுக்கிறோம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, எல்லா கட்சிகளுமே அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக திராவிட கட்சிகளின் முதுகில் ஏறி சவாரி செய்த கட்சிகள் தானே. அவர்களால் எப்போ என்ன மாற்றத்தை கொண்டு வர முடிந்தது? அவர்கள் அந்த கட்சியோட கூட்டணி ஆட்சி நடத்திய பொழுது என்ன மாற்றத்தை இங்க கொண்டு வர முடியல? அப்படி பார்த்தா ஏமாற்றத்தில் நாங்க இருக்கிறோம். இந்த அரசு நிர்வாகத்தில் ஒரு அங்கம் தானே திரு சகாயம். ஐயா, ஊழல் என்கிற வார்த்தை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரிகள் மொத்தத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் யாருக்கு கிடைக்குதுன்னா ஒரு தனி அதிகாரிக்கு போய்கிட்டு இருக்கு, அரசியல்வாதிக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தொழில் வளர்ச்சியை முன்னிறுத்த வேண்டிய அரசாங்கம் இன்னைக்கு இரண்டு மாற்று அரசுகளுமே என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு டாஸ்மார்க் எவ்வளவு லாபம் கிடைக்குன்னு பாக்குறாங்களே ஒழிய என்னுடைய இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்கள் சொல்வதான் நான் கேட்கிறேன். ஆமா, நாங்கள் ஊழலுக்கு எதிரான, அதாவது இன்றைய அடிப்படை தமிழகம் இன்று இவ்வளவு பாதாளத்தில் தள்ளப்பட்டு கிடக்கின்ற ஒரே காரணம் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து செய்கின்ற மிகப்பெரிய ஊழல் என்கின்ற ஒரே சக்தி தான். அந்த சக்தியை வீழ்த்துவதற்கு இளைஞரின் எழுச்சி மிக்க சக்தி நிச்சயமாக அதை தோற்கடிக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். இந்த வருகின்ற தேர்தல் களத்தில் நாங்கள், அதாவது சக நண்பர்கள் வந்துவிட்டால் எங்களுடைய நாங்கள் காண்கின்ற களம் வேறு. அப்படி அவர்கள் 5 ஆண்டு 6 ஆண்டு காலம் கழித்து வந்தாலும் நாங்கள் இந்த அரசியல் இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒட்டுமொத்த இளைஞர் சக்தியும் இளைஞர் எழுச்சி பிரதானமா திரு சகாயம் பிரதானம்? அவர் வந்துவிட்டா நான் களத்தில் இறங்கிடுவோம். இளைஞர்களை பிரதானம் இதுல இளைஞர் எழுச்சியா? இதனுடைய முதல் கோட்பாடே இளைஞர் எழுச்சி தான். இளைஞர் எழுச்சியில் சகாயம் போன்றதொரு நல்ல தலைவனை தேடுறோம். அது ஏன் இந்த தேர்தலில் with or without him நிச்சயமாக களம் காண்போம். ஏன் காட்டோம்? நிச்சயமாக களம் காண்போம். அதற்குரிய ஐயா சொன்னது போல குறைவான காலகட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் ஒரு அமைப்பை பதிவணும். இந்த ஒரு சட்ட சிக்கல்கள், அந்த அமைப்பு பதிவான சிக்கல்கள், அந்த சிக்கல்கள் இருந்தால் நாங்கள் ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சக்தியாக விளங்குவோம். அந்த சட்ட சிக்கல் இல்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் இளைஞர்களை இந்த தேர்தலில் அரசியல் படுத்துவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, நாங்கள் சொல்றது ஒன்றுதான். எங்கள் தலைவன் ஒழுங்கா இருந்தான்னா இன்னைக்கு நாங்க களமிறங்கி வெளிநாடுகளை போய் பாருங்க. இது ஏன் போராட்டங்கள் வெளிநாடுகள் இல்லைன்னு நினைக்கிறீங்க? தலைவன் சரியா இருப்பான். தலைவன் சரியா இருந்தா மீத்தேன் திட்டம் இங்க வராது. மீத்தேன் நாங்க போராட வேண்டிய அவசியம் கிடையாது. கூடங்குளத்துல இன்னைக்கு நாங்க 3 மாத பட்டினி போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது.
ஈழத்தில் எங்களுடைய இனம் அடிபடும் பொழுது நாங்கள் இங்க வந்து போராட்டம் பேர்ல நாங்க போராடி கைதாக வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. மாற்று அரசியலுக்கான ஒரு நியாயமான தேவை ஏற்பட்டிருக்கிறது. சகாயம் ஒரு நல்ல தலைமை வழங்குவார் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை முந்தைய தேர்தல்களில் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்பட்டிருக்கிறதா, எழுந்திருக்கிறதா பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில மாதங்கள்ல நமக்கு அதற்கான விடை கிடைக்கும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் நால்வருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.